Lecture 8 LCR circuit growth of charge. இதுதான் LCR circuit. LCR circuitல ஒரு பேட்டரி இணைக்கப்பட்டிருக்குது, ஒரு கீ இணைக்கப்பட்டிருக்கு. இது இண்டக்டன்ஸ், கெபாசிட்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ். அப்புறம் ஒரு பேட்டரி, அந்த பேட்டரியினுடைய EMF E. இது ஒரு கீ. இந்த இண்டக்டன்ஸுக்கு அக்ராஸா உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் LdI/dt. இதுக்கு அக்ராஸா உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் Ri. கெபாசிட்டன்ஸ்க்கு அக்ராஸா Q/C. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு இடையில பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளது. அதற்கு காரணகர்த்தா யாருன்னா இந்த பேட்டரியினுடைய EMF. ஸோ E = LdI/dt + Ri + Q/C. இதுதான் இந்த ஈக்குவேஷன். இங்க ரெண்டு வேரியபிள். இங்க tங்கிறது டைம் ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள். டைம் மாறுவதனால சார்ஜ் மாறுது, கரண்டும் மாறுகிறது. இங்க L, R, C, E எல்லாமே கான்ஸ்டன்ட்ஸ். வேரியபிள்ஸ் பார்த்தீங்கன்னா T, I, Q 3 வேரியபிள்ஸ் இருக்குது. ஆனால் ஐயும் Qவும் ரிலேட்டட். ஐயும் டயத்தை பொறுத்து I = dQ/dt. ஸோ வேரியபிளை குறைச்சிக்கிறோம். I = dQ/dt. அப்போ dI/dt இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா dI/dtங்கிறது d²Q/dt² வரும். இந்த ரெண்டையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். L dI/dtக்கு பதிலாக இதுவும், ஐக்கு பதிலாக இதுவும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ L d²Q dI/dtக்கு பதிலாக d²Q/dt² ப்ளஸ் R ஐக்கு பதிலாக dQ/dt ப்ளஸ் Q/C = E. இந்த ஈக்குவேஷனை ஒன்றுன்னு வைத்துக்கொள்ளலாம். When key is pressed, the charge starts to flow from the battery to the capacitor. The charge on the capacitor grows and reaches a steady value Q0. கீயை இங்கே அமுத்துறப்ப இங்கேருந்து சார்ஜ் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். முதல்ல சார்ஜ் கெப்பாசிட்டியில் எதுவும் இருக்காது. சார்ஜ் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்புறம் மேக்ஸிமம் ஸ்டெடி வேல்யூ ஒரு Q0ங்கிற ஒரு சார்ஜ் வந்துடும். ஸோ அந்த ஸ்டெடி ஸ்டேட்டில் அண்டர் ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன், ஸ்டெடி ஸ்டேட்டில் Q0/Cங்கிறது ஈன்னு ஆகிடுது. ஏன்னா Qங்கிறது கான்ஸ்டன்ட் ஆகி விடுகிறது. அந்த கான்ஸ்டண்ட்டாக மேக்ஸிமம் ஆகி கான்ஸ்டன்ட் ஆகிறப்ப dQ/dt 0 ஆகிடுது. ஏன்னா Q கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறப்ப. அதே மாதிரி இந்த டேர்மும் 0 ஆகிடுது. கான்ஸ்டண்ட்டை ரெண்டாவது தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் 0 ஆகிடுது. Qங்கிறது Q0ன்னு இருக்குது. ஸோ Q0/Cங்கிறது ஈன்னு இருக்குது. ஸோ இது அண்டர் ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷனில் தான். ஸோ EMF எப்படி ரிலேட்டட் ஆகுது அப்படிங்கிறது தெரியுது. இதை எடுத்து நம்ம ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டிடியூட்டிங் இன் ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னா E இருக்க இடத்துல Q0/Cன்னு எழுதிருக்கிறோம். மற்ற இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளது எல்லாமே அன்டிஸ்டர்ப்டு. அப்படியே எடுத்து காப்பி பண்ணியிருக்கிறோம். திரும்ப திரும்ப நான் சொல்ல மாட்டேன், இதை எடுத்து காப்பி பண்ணியிருக்கிறோம். அதை ஈக்கு பதிலாக Q0/Cன்னு எழுதியிருக்கிறோம். இதை ஒவ்வொரு தடையும் வாசிக்க வேண்டாம். Ld²Q/dt² ப்ளஸ் RdQ/dt ப்ளஸ் Q/C அப்படிலாம் இல்லை. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளது அப்படியே. ரைட் ஹேண்ட் சைடில் என்ன மாற்றம் இருக்குது அதை மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துட்டே வாங்க. கரெக்டாக காப்பி பண்ணியிருக்கிறோன்னா மாற்றம் கரெக்டாக பண்ணியிருக்குதா, ஈக்கு பதிலாக Q0/Cன்னு போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த Q0/Cயை இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எடுத்துருக்குறோம். இதில் எந்த மாற்றமும் பண்ணலை, இது அப்படியே இருக்குது. Q/C இங்கே வர்றப்ப -Q0/C. ஸோ Cயை காமன் எடுத்தோம்னா Q - Q0/C = 0 அப்படின்னு இருக்குது. அப்கோர்ஸ் இது இன்ஹோமோஜீனியஸ். மேத்தமெட்டிக்கலாக பேசணும்னா செகண்ட் ஆர்டர், லீனியர், ஆர்டினரி, இன்ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ். இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். இன்ஹோமோஜீனியஸை ஹோமோஜீனியஸாக மாற்றுக்குள்ள ட்ரிக்கை நான் இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். இன்ஹோமோஜீனியஸ்னால் வலது பக்கம் சம் கான்ஸ்டண்ட்டாக ஏதோ ஒன்று வரும், வேரியபிள் கூட வரலாம். கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா அதை ஹோமோஜினியஸாக மாற்றுறதுக்கு வேரியபிளை மாற்றினா வந்துடும்னு நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதே ஈக்குவேஷனை எடுத்து இங்கே எழுதியிருக்கிறோம். இங்கே Q - Q0ன்னு இருக்குதே, இந்த இடத்துல இதை ஒரு வேரியபிளாக வச்சுக்கிறோம். எக்ஸுங்கிறது அனதர் வேரியபிள்.
Qங்கிறது வேரியபிள், Q0ங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ வேரியபிள்ல இருந்து ஒரு கான்ஸ்டன்ட்டை கழிச்சாலும் அது வேரி ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ எக்ஸுங்கிறது அனதர் வேரியபிள் விச் இஸ் Q மைனஸ் Q0. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். dq by dt is equal to, ஏன்னா இங்கே டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப dq by dt மைனஸ் dq0 by dtங்கிறது 0 ஆகிடும். ஸோ 0 ஈக்குவல் டு dx by dt. ஸோ dq by dtங்கிறது dx by dtக்கு ஈக்குவலாக இருக்கும். இன்னொரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா d ஸ்கொயர் q by dt ஸ்கொயர் ஈக்குவல் டு d ஸ்கொயர் x by dt ஸ்கொயர். இப்போ இங்கே க்யூன்னு வந்ததே, அதுக்கெல்லாம் பதிலாக இந்த x எடுத்து போட்டோம்னா d ஸ்கொயர் q by dt ஸ்கொயர் இருக்க இது, அதற்கு பதிலாக d ஸ்கொயர் x by dt ஸ்கொயர்னு சப்ஸ்டியூட் பண்ண இருக்கிறான். அடுத்து dq by dtக்கு பதிலாக dx by dtன்னு சப்ஸ்டியூட் பண்ண இருக்கிறான். அடுத்து q மைனஸ் q0க்கு பதிலாக xன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இங்கே qவை இல்லாமல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் xல கிடைக்கும். Now the differential equation in new variable becomes homogeneous differential equation ஆக மாறிவிடும். இதை பாருங்க. ஸோ d ஸ்கொயர் q by dt ஸ்கொயருக்கு பதிலாக d ஸ்கொயர் x by dt ஸ்கொயர் போட்டிருக்கிறோம். dq by dtக்கு பதிலாக dx by dt போட்டிருக்கிறோம். q மைனஸ் q0க்கு பதிலாக xன்னு போட்டிருக்கிறோம். மற்ற அந்த கான்ஸ்டன்ட்ஸ்லாம் அப்படியே வைத்திருக்கிறோம். இப்போ வந்து இது homogeneous செகண்ட் ஆர்டர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ். இங்கே இன்ஹோமோஜினியஸாக அந்த Q0 ஏதோ ஒன்று வந்துச்சா, அதை இதுக்குள்ளார கிளப் பண்ணி வேற ஒரு வேரியபிளாக நம்ம மாற்றிருக்கிறோம். இப்போ ஹோமோஜினியஸுக்கு வந்து நம்மளுக்கு ஏற்கனவே ஃபார்முலாலாம் பார்த்துருக்குறோம். இதில் வேற ஒன்றும் செய்யலை, எல்லால வந்து வகுத்துருக்குறோம் த்ரூ அவுட்டா. ஸோ ஆர் பை எல், இங்கே எக்ஸ் பை எல்சி, இங்கே எல் வந்து த்ரூ அவுட்டா எல்லால வகுத்துருக்குறோம். இந்த ஆர் பை எல்லுங்கிற கான்ஸ்டண்ட்டை இன்னொரு கான்ஸ்டண்ட்டாக 2bன்னு வைத்துக்கொள்வோம். 1/LCங்கிற கான்ஸ்டண்ட்டை k ஸ்கொயர்னு வைத்துக்கொள்வோம். இப்படி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு சொல்யூஷன் பார்க்குறப்ப இந்த டினாமினேட்டரில் உள்ளதெல்லாம் வராது. இந்த பாருங்கள் 2b = r/lன்னு வந்ததுன்னா டினாமினேட்டரில் வரக்கூடிய இந்த குழப்பவாதி L/Cலாம் வராது. அப்படிங்கிறப்ப சொல்யூஷன் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். இது ஏற்கனவே காம்ப்ளிகேட்டடான ப்ராப்ளம். சொல்யூஷன் ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இ பவரில் எழுதுகிறப்ப r/l ரூட்டு எல்லாமே எடுத்து அதுக்கு ஸ்கொயர் பண்ணி அதுக்கு t போட்டு ஈக்கு மேலே எழுதுகிறப்ப உங்களுக்கு பார்க்குறதுக்கும் கம்மியாக எழுதுறதும் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் எல்லா புக்கிலையும் இதை மாதிரி தான் அதை வந்து வேற ஒரு கான்ஸ்டன்ட் ஆக்கியிருப்பாங்க. இந்த முதல்ல உள்ளது 2b, இதை k ஸ்கொயர் அப்படின்னு எடுத்தோம்னா அந்த ரூட்டு வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும். அதுக்கப்புறம் சொல்யூஷன்லாம் பார்த்த பிறகு வேணும்னா பிக்கு பதிலாக r/2l என்றும் இங்கே k ஸ்கொயருக்கு பதிலாக 1/LCன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வேற ஒரு டிஃப்ரெண்ட் தீஸ் நியூ கான்ஸ்டன்ட்ஸ் வில் ரிடியூஸ் த கம்பர்சம் டினாமினேட்டர்ஸ் இன் த சொல்யூஷன். சொல்யூஷன் வரப்ப நம்மளுக்கு வந்து குழப்பமாக சில டினாமினேட்டர்ஸ் எக்ஸ்ட்ராவா நிறையா குப்பை மாதிரி நிறைய எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அதெல்லாம் தேவையில்லாமல் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸை குறைப்பதற்காக இந்த மாதிரி கான்ஸ்டன்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நியூ கான்ஸ்டன்ட், நியூ வேரியபிள் d ஸ்கொயர் x by dt ஸ்கொயர் r/lக்கு பதிலாக 2b dx by dt ப்ளஸ் k ஸ்கொயர் x 1/LCக்கு பதிலாக k ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ ப்ராப்ளம் மேத்தமெட்டிக்கலாக டிஃப்ரெண்ட்டாக ஆகிவிட்டது. இதை மாதிரி இருக்குது. ஆனால் b, k, x இதெல்லாம் ஃபிசிக்கல் குவான்டிட்டி தான். எக்ஸுங்கிறது q மைனஸ் q0, 2bங்கிறது அந்த r/l, k ஸ்கொயருங்கிறது 1/LC, அதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஸோ இது ஃபிசிக்ஸில் உள்ள ஈக்குவேஷன் தான். இதுக்கு ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஏற்கனவே சொன்னோம். என்ன செய்யணும் அப்படின்னா இந்த செகண்ட் ஆர்டர் டேர்முக்கு m ஸ்கொயர் எடுக்கணும், ஃபர்ஸ்ட் ஆர்டர் டேர்முக்கு mன்னு எடுக்கணும். அப்புறம் அந்த வேரியபிளில் டிஃபரன்ஷியேஷனே பண்ணாததுக்கு ஒன்றும் பண்ணக்கூடாது. இதுதான் ஆக்சிலரி ஈக்குவேஷன். இது ஏற்கனவே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். ஆக்சிலரி ஈக்குவேஷன் இதுக்கு சொல்யூஷன் ரூட் எடுக்கணும்னா இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷனுக்கு ரூட் ஃபார்முலா தெரியும். மைனஸ் b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac/2a. பிங்கிறது இங்கே உள்ள b இல்லை, இதுக்கு முன்னாடி உள்ளது a, இதுக்கு அடுத்து வரக்கூடியது b, இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் c. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணதுக்குள்ள ஃபார்முலாவை மறந்துடுவீங்கன்னு எழுதியிருக்கிறான். mங்கிறது அப்போ மைனஸ் பிங்கிறது இங்கே இருக்குது, மைனஸ் 2b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர். b ஸ்கொயர்னா இதனுடைய ஸ்கொயர் 4b ஸ்கொயர் மைனஸ் 4ac, 4aங்கிறது 1, cங்கிறது k ஸ்கொயர். ஸோ 4k ஸ்கொயர் டிவைடட் பை 2. இந்த ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். a
இது இங்கே உள்ளதான் பின்னு எடுத்துக்கணும், இதை சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி எம் ரூட்டுக்கு ஃபார்முலா கிடைக்கும். இந்த இதெல்லாம் ஏன் 2 எடுத்தோங்கிறது இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளியர் ஆகும். ஏன்னா இப்போ வந்து த்ரூ அவுட்டாக இங்கே 4 இருக்குது, ரூட் எடுக்கிறப்ப 2ன்னு ஆகிடும். இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, எல்லாத்தையும் 2 எல்லாமே கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இங்கே உள்ள 2 இங்கே உள்ள 2 அடிச்சுக்கலாம், இங்கே உள்ள 2 வெளியே எடுக்கிறப்ப 2ன்னு வரும், இதையும் வெளியே எடுக்கிறப்ப 2ன்னு வரும், அந்த 2 அடிச்சுக்கிடலாம். ஸோ மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர் டினாமினேட்டரில் வராமல் இருக்கும். அப்படி வராமல் இருக்கிறதுக்காகத்தான் இங்கே 2bmன்னு அதை மாதிரி மாற்றணும். இங்கேயும் பியும் கேயும் ஒரே மாதிரி ஸ்கொயரில் இருக்கிறப்ப கம்பேரிசனுக்கு வசதியாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இங்கே 2b என்றும் இங்கே கே ஸ்கொயர் என்று எடுத்துருக்குறோம். இந்த ட்ரிக்கை பயன்படுத்திருக்கிறோம். இப்போ நான் பயன்படுத்தாட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே போகிறப்ப பெருசு பெருசாக வரும். எம்ங்கிறது இங்கே மைனஸ் சம்திங் டிவைடட் பை சம்திங், இது சம்திங் டிவைடட் பை ஸ்கொயர் இப்படின்னு ஒரு இ பவர் எழுதுறப்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். கம்பேரிசனுக்கும் கொஞ்சம் வசதி இல்லாமல் இருக்கும். சில மேத்ஸ் புக்லையும் உங்களுக்கு உண்டு. இது நாட் ஓன்லி ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட்டு, மேத்ஸுக்காரங்களுக்கும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை வந்து சால்வ் பண்ணுவதற்கு இருக்குது. அதில் இதே ப்ராப்ளம் இருக்குது. அவங்க என்ன செய்வாங்க, இதை மாதிரி புதுசாலாம் ஒன்றில் இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் அது ஏதோ ஒரு கான்செப்ட் அப்படின்னு போட்டு போயிட்டே இருப்பாங்க, பெருசாக போட்டுகிட்டே இருக்கும். அப்போ அது கம்பேரிசனுக்கோ அல்லது அதை பற்றி பேசுவதுக்கோ அவ்வளோ வசதி இல்லாமல் இருக்கும், அவ்வளோதான். ஸோ எம் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர். இப்போ 3 கேசஸ் அரைஸ் ஆகும். கேஸு 1, இங்கே பி ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் தேன் கே ஸ்கொயர். பி ஸ்கொயர் கிரேட்டர் தேன் கே ஸ்கொயராக இருக்கிறப்ப இது வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பர். பாசிட்டிவ் நம்பருக்கு ரூட் எடுத்தால் ஒரு ரியல் நம்பர். ஸோ மைனஸ் பி ப்ளஸ் சம்திங் மைனஸ் பி மைனஸ் சம்திங். ஸோ த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல், 2 டிஃபரெண்டாக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப சொல்யூஷன் எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிறோம். when m1 and m2 are real and different, the solution will be y equal to a e power m1t plus b e power m2tங்கிற ஃபார்மில் இருக்கும். அப்படிங்கிறத லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம், மேத்தமெட்டிக்ஸில் டெரைவ் பண்ணி பார்த்தோம். ஸோ அதே இதை தான் நம்ம இங்கே கொண்டு போய் இது போட இருக்கிறோம். ஸோ இங்கே ஒய் இல்லை, இங்கே எக்ஸுங்கிறது வேரியபிளாக இருந்தது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இ பவர் இந்த ஃபஸ்ட்டு ரூட்டில் ப்ளஸ் வச்சு இன்டு டி ப்ளஸ் பி இ பவர் செகண்ட் ரூட்னா இதில் மைனஸ் வச்சு இன்டு டி. இதே ஃபார்முலா தான். m1னா இதே இது வித் ப்ளஸ், m2னா இதே இது வித் மைனஸ். இதே ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். இங்கே வேரியபிள் வந்து எக்ஸ்ன்னு இருக்குது, அதனால் எக்ஸ்ன்னு போட்டுக்கிறோம். ஸோ இதுதான் சொல்யூஷன். இங்கே ஏபிங்கிறது மேத்தமெட்டிஷியனால் சொல்ல முடியாத கான்ஸ்டன்ட்டு, ஃபிசிக்ஸ்காரங்களால் தான் சொல்ல முடியும். இனிஷியல் கண்டிஷன் பயன்படுத்தி தான் இந்த ஏபியை கண்டுபிடிக்க வேண்டும். Here AB are unknown arbitrary constants which can be evaluated using the initial conditions. When t equal to 0, switch off போடுறப்ப கெப்பாசிட்டியில் சார்ஜ் இல்லை, கரண்ட்டும் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கரண்ட்டும் இல்லை, சார்ஜும் இல்லை. இது ஃபிசிக்ஸ் நாலேஜ் இருந்தால் தான் சொல்ல முடியும். ஸோ when t equal to 0, கெப்பாசிட்டியில் சார்ஜ் இல்லை, கரண்ட்டும் அப்போ தான் போட போகிறோம். ஸோ I equal to 0. இது ஃபிசிக்ஸ் நாலேஜ் தேவைப்படுகிறது. ஃபிசிக்ஸ் நாலேஜை இங்கே பயன்படுத்தினால்தான் நமக்கு ஏபியினுடைய வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்க இயலும். ஆனால் இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா Q மைனஸ் Q நாட்டுங்கிறது எக்ஸுங்கிறது Q மைனஸ் Q நாட். அப்போ நான் தான் சார்ஜ்னா என்னன்னு தெரியுங்க. எக்ஸுங்கன்னா சார்ஜ் இல்லையேன்னு பார்த்துட்டு இருப்பேன். எக்ஸுங்கிறது Q மைனஸ் Q நாட்னு ஏற்கனவே எடுத்திருந்தோம். ஸோ அதை எடுத்து இங்கே கொண்டாந்து போட்டுக்கலாம். வேற ஒன்றும் செய்யலை. வலது பக்கம் உள்ளது அப்படியே தான் காப்பி பண்ணிடு, காப்பி தான். மேத்தமெட்டிக்ஸுங்கிறது பியூர் காப்பி தான். 80% காப்பி, 20% மாற்றம் பண்ணுறது. எக்ஸை மாற்றிருக்கிறோம், Q மைனஸ் Q நாட்டுன்னு மாற்றிருக்கிறோம். ஸோ இந்த ட்ரிக்கை நீ புரிந்து கொண்டாலே போதுமானது. காப்பி பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டே வாரோம். இதை தெரிஞ்சிட்டாலே மேத்ஸ் முழுமையாக உனக்கு புரிந்துவிடும். ஸோ Q மைனஸ் Q நாட் ஈக்குவல் டு அந்த இதை எடுத்துருக்கிறோம். இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எழுதியிருக்கிறோம். இப்போ when t equal to 0, Q equal to 0. t 0வா இருக்கிறப்ப Q வந்து 0வா இருக்குது. அப்போ இங்கே Q வந்து 0ன்னு போட போகிறோம். இங்கே 0ன்னு வரும், மைனஸ் Q நாட். t இருக்கிற இடத்துல 0ன்னு போட போகிறோம். இந்த இடத்துல 0ன்னு போடுறப்ப e பவர் 0ன்னு 1ன்னு ஆயிருக்குது. ஸோ இங்கே a இன்டு 1 a. அதே மாதிரி ப்ளஸ் b இன்டு இங்கேயும் t ஈக்குவல் டு 0ன்னு போடுறப்ப e பவர் 0 1ன்னு ஆயிடுச்சு. ஸோ ப்ளஸ் பின்னு வந்துருக்குது. இப்படி ஒரு ஈக்குவேஷன் நமக்கு கிடைத்திருக்கிறது ஒரு இனிஷியல் கண்டிஷனை பயன்படுத்தி.
இன்னொரு இனிஷியல் கண்டிஷனை பயன்படுத்தி கொள்ளலாம். அதுக்கு என்ன செய்யணும்? ஐ கண்டுபிடிக்கணும். ஐனா என்ன? dq by dt கண்டுபிடிக்கணும். dq by dt கண்டுபிடிச்சி when t equal to 0 dq by dt equal to 0 சப்ஸ்டிட் பண்ணோம்னா another equation we will have. அதுலேயும் ஏபி வரும், இதுலேயும் ஏபி வரும். அதை ரெண்டையும் சால்வ் பண்ணி ஏபி என்னன்னு கண்டுபிடிச்சி மீண்டும் இதில் சப்ஸ்டிட் பண்ண இருக்கிறோம். இதுதான் நம்மளுடைய ப்ரொசீஜர். ஸோ dq by dt னா டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கிறோம். dq by dt மைனஸ் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 0, ஏன்னா இது இட் இஸ் எ கான்ஸ்டன்ட். ஸோ dq by dt ஏ இ பவர் என்னங்கிறத அதை அப்படியே போட்டு இன்ட்டு இங்கே மேலே உள்ளதை டயத்தை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப இந்த கோஎஃபிஷியண்ட்டை முன்னாடி பெருக்கணும். ஸோ ஏ இ பவர் தீஸ் திங், அப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி என்ன இருக்குதோ அதை எடுத்து முன்னாடி எழுதிக்கிறோம். மைனஸ் பி ப்ளஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர். இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே போட்டு என்ன பண்ணியிருக்கிறான்னா இந்த இதை மட்டும் எடுத்து முன்னாடி எழுதியிருக்கிறான். ஸோ இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் இது வரும். அதே மாதிரி இங்கே இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப என்ன வரும்? இ பவரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் அதே இது அதுக்கு முன்னாடி மேலே இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணி பெருக்கணும். டயத்தை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப அந்த கான்ஸ்டன்ட் வரும், அது முன்னாடி வரும். ஸோ பி இன்டு தீஸ் திங், அப்புறம் இங்கே உள்ளது அப்படியே. ஸோ நம்ம அங்கே உள்ள ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் திரும்ப இங்கே திரும்ப மறந்துடக்கூடாதுக்காக எழுதியிருக்கிறேன். சொன்னது எல்லாத்தையும் திரும்ப எழுதியிருக்கிறேன், அவ்வளோதான். இது ஒரு ஈக்குவேஷன் சொன்னோம். அதில் t ஈக்குவல் டு 0 போட்டு q ஈக்குவல் டு 0 இப்படி ஒரு ஈக்குவேஷன் கொண்டாந்தோம். டிஃபரன்ஷியேட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கொண்டாந்துருக்குறோம். t ஈக்குவல் டு 0ல் i ஈக்குவல் டு 0 அப்படின்னு, அதாவது dq by dtன்னு சப்ஸ்டிட் பண்ண இருக்கிறோம். ஸோ t ஈக்குவல் டு 0ல் dq by dt 0ன்னு போடுறப்ப dq by dt ஈக்குவல் டு 0, இங்கே t ஈக்குவல் டு 0ன்னு போடுறப்ப இது எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படியே வந்தோம்னா இங்கே இருக்குது t. ஸோ t ஈக்குவல் டு 0ன்னு போடுறப்ப இ பவர் 0ங்கிறது 1ன்னு ஆயிடுச்சு. ஸோ இந்த டேம் வந்து 1ன்னு ஆயிடுச்சு. மற்றதெல்லாம் அப்படியே எழுதியிருக்கோம். 1 இதால் பிறக்கிறப்ப அதே டேம் வந்துருக்குது. ஸோ இந்த டேம் இல்லாமல் போயிருக்குது, வேற ஒன்றும் இல்லை, 1ன்னு ஆயிருக்குது. இங்கேயும் அதே விளையாட்டு தான். இங்கே வந்து t ஈக்குவல் டு 0ன்னு போடுறப்ப இந்த டேம் இந்த பையன் வந்து 1ன்னு ஆயிடுறான். ஸோ இதை எல்லாத்தையும் அப்படியே எழுதியிருக்கிறோம். ஓகே. ஸோ இப்போ நமக்கு 2 ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இந்த 2 ஈக்குவேஷனை பயன்படுத்தி ஏபி கண்டுபிடிக்கணும். இது இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்குது. ஸோ மைனஸ் பியை காமனாக எடுத்துகிட்டு என்னன்னு எழுதுவோம்? ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயர் காமனாக எடுத்துகிட்டு கூட எழுதலாம். ஸோ மைனஸ் பியை காமனாக எடுத்தோம்னா இங்கே வந்து ஏன்னு இருக்குது, இங்கே மைனஸ் பியை காமனாக எடுத்தால் ப்ளஸ் பின்னு இருக்குது. ஸோ மைனஸ் பி இன்டு ஏ ப்ளஸ் பி. அப்புறம் பி ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயரை காமனாக எடுத்தோம்னா இங்கே ஒரு ஏ இருக்குது, இங்கே மைனஸ் பி ஸ்கொயர் கே மைனஸ் கே ஸ்கொயர் இன்டு பின்னு இருக்குது. பி ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர் தான் எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ இங்கே ஒரு மைனஸ் பி காமனாக எடுத்துருக்குறோம். இந்த டேர்ம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 8th 9th உள்ளது கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக உள்ளவங்க பார்த்துக்கோங்க. ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கிறோம். ஆக இங்கே வந்து மைனஸ் பியை காமனாக எடுத்தோம். மைனஸ் பியை காமனாக எடுக்கிறப்ப ஏ இன்டு மைனஸ் பின்னு இருந்ததுனால ஒரு ஏ, இங்கே மைனஸ் பி எடுக்கிறப்ப ஏ இன்டு பி இன்டு மைனஸ் பின்னு இருந்தது, அதனால் ஒரு ப்ளஸ் பி. ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயரை காமனாக எடுக்கிறப்ப இங்கே ஒரு ஏ, இங்கே வர்றப்ப மைனஸ் அதில் பெருக்கிறதுனால இங்கே ஒரு மைனஸ் பின்னு வருது. ஸோ இது ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த ஏ ப்ளஸ் பியை கூட இங்கே உள்ள அந்த மைனஸ் கியூ நாட்டை கூட இங்கே கொண்டாந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ அந்த 3வது ஈக்குவேஷனில் உள்ள ஏ ப்ளஸ் பிங்கிறது மைனஸ் கியூ நாட்டு, அதை எடுத்து இங்கே கொண்டாந்து போட்டுக்கிறோம். இங்கே மைனஸ் பி இருக்குது, இங்கே மைனஸ் கியூ நாட் போடுறப்ப மைனஸ் மைனஸ் ப்ளஸ் பி கியூ நாட்டு, மற்றது எல்லாம் இந்த மேலே உள்ள ஈக்குவேஷன் எடுத்து அப்படியே காப்பி பண்ணியிருக்கிறோம். இப்போ ஏ மைனஸ் பியை வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வச்சுருக்கிறோம். பி கியூ நாட்டை இந்த சைடில் கொண்டு போகிறப்ப மைனஸ் பி கியூ நாட், மைனஸ் பி கியூ நாட் ஈக்குவல் டு திஸ் திங்னு வரும். அப்புறம் வந்து இது பெருக்கலாக உள்ளது அடுத்த பக்கம் போனால் வகுத்தலாக வரும். ஸோ ஏ மைனஸ் பிங்கிறது மைனஸ் பி கியூ நாட் டிவைடட் பை ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர். ஸோ இப்படி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. இதை வேணால் 4ன்னு வேணால் வச்சுக்கலாம், 4ன்னு வச்சுக்கிறோம். ஸோ ஏ ப்ளஸ் பி என்னன்னு தெரிஞ்சிருக்குது, ஏ மைனஸ் பி என்னன்னு தெரிஞ்சிருக்குது. நம்மளுடைய இது என்ன விளையாட்டு? ஏபி என்னன்னு கண்டுபிடிக்கணும், அதை எடுத்து இதில் போடணும். இப்போதைக்கு இது ஆப்ஜெக்டிவ், இதுதான் நம்மளுக்கு இப்போதைக்குள்ள வேலை. ஸோ ஏபி ஏ ப்ளஸ் பி என்னன்னு தெரியுது, ஏ மைனஸ் பி என்னன்னு தெரியுது. இது 3வது ஈக்குவேஷன் ஏ ப்ளஸ் பியை பற்றி சொல்கிறது, 4வது ஈக்குவேஷன் ஏ மைனஸ் பியை பற்றி சொல்கிறது. இந்த ரெண்டையும் கூட்டணும்னு வச்சுக்கோங்களேன், 3ஐயும் 4ஐயும் கூட்டணும்னா 2a ஈக்குவல் டு என்னன்னு கிடைத்து விடும். அதை 2ஆல் வகுத்துட்டோம்னா ஏ என்னன்னு கிடைச்சிடும். ஸோ ரெண்டையும் கூட்டோம்னா கூட்டி 2ஆல் வகுத்தோம்னா ஏ கிடைக்கும். அதே இது கழிச்சு 2ஆல் வகுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இதை இதிலிருந்து கழிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, இது மைனஸ் இது போடுறப்ப
ஏ கேன்சல் ஆகிடும். இதையும் கழிக்கிறப்ப பி மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஏன்னா கழிக்கிறப்ப மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும். ஸோ 2b ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்கும், அதை 2ஆல் வகுத்தோம்னா b என்னன்னு கிடைக்கும். ஸோ ஏபி நம்ம கண்டுபிடித்து விடலாம், ஏபியை கண்டுபிடித்து இதில் சப்ஸ்டிட் பண்ணி விடலாம். ஸோ ஆடிங் அண்ட் சப்ட்ராக்டிங் equation 3 and 4 and dividing by 2 we will have a and b. ஸோ ஏ ஈக்குவல் டு ஏன்னா என்ன செய்யணும்னு சொன்னால் ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். இதையும் ஆட் பண்ணுறப்ப 3வது ஈக்குவேஷன் 4வது ஈக்குவேஷன் பாருங்கள், 3ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணுறப்ப 2a வந்துவிடும், பிபி கேன்சல் ஆகிடும். ஸோ 2ஆல் வகுக்க வேண்டியது வரும், அந்த 2 தான் இங்கே டினாமினேட்டரில் கொண்டு வந்துருக்கோம். இங்கே 2ன்னு வரும், அதை டினாமினேட்டரில் கொண்டு போயிருக்கிறோம். இந்த சைடில் உள்ளதை ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப மைனஸ் கியூ நாட்டு காமனாக இருக்குது. ஸோ ரெண்டுலேயும் மைனஸ் கியூ நாட்டை காமனாக எடுத்துருக்கிறான். ஸோ மைனஸ் கியூ நாட் எடுத்துக்கிறோம். 2 ஏன் வந்துச்சுன்னு சொல்லிட்டான். காமனாக எடுக்கிறப்ப இங்கே என்ன இருக்குது, மைனஸ் கியூ நாட்டை காமன் எடுத்தோம்னா இன்டு 1 இருக்குது. இங்கே மைனஸ் கியூ நாட்டை காமனாக எடுத்துட்டோம்னா என்ன இருக்கும், ப்ளஸ் பி ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர் இருக்கும். ஏன்னா மைனஸ் கியூ நாட்டை காமனாக எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் ஏ. பிங்கிறது இதிலிருந்து இதை கழிக்க இருக்கிறோம். இதிலிருந்து இதை கழித்து 2ஆல் வகுக்கிறப்ப இதே தான் வரும், இதிலிருந்து இதை கழிக்கிறப்ப. ஆனால் இங்கே ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் வரும். ஸோ இதையே காப்பி பண்ணி கீழே போட்டு இங்கே மைனஸ் போடுறானா. ஸோ ஏ, திஸ் இஸ் பி. இங்கே உள்ள ப்ளஸ்ஸை மட்டும் நம்ம மாற்றிருக்கிறோம். ஏபி என்னென்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்தது என்ன காப்பி பண்ணுவோம் அப்படின்னா இதை எடுத்து காப்பி பண்ணி வச்சுக்கிடுவோம். அதில் ஏபிக்கு பதிலாக இதனையும் இவனையும் எடுத்து போடுவோம். ஸோ இந்த ஈக்குவேஷனை எடுத்து வச்சுருக்கிறோம். இதில் ஏபி கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஏபி எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். சப்ஸ்டிட் பண்ணால் நீ என்னதோ ஏதோ நினைக்காத, அதில் காப்பி பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஏ இருக்க இடத்துல இதை அப்படியே அள்ளி இங்கே கொண்டு போய் போட்டிருக்கிறோம். -1/2 கியூ நாட்டு 1 ப்ளஸ் பி ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர் எல்லாம் அள்ளி ஏக்கு பதிலாக போட்டான். இதில் உள்ள டேர்ம் அப்படியே எழுதியிருக்கிறான். அப்புறம் பி இங்கேருந்து அப்படியே அள்ளி கொண்டு போய் பிக்கு உள்ளதை அப்படியே கொண்டு போய் இங்கே போட்டுக்கிறோம். ஸோ மைனஸ் ஆஃப் கியூ நாட்டு 1 மைனஸ் பி பை ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர் இன்டு இ எல்லாமே அதே போட்டோம். ஸோ சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இதிலேருந்து இதுக்கு வர்றப்ப கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கிறோம். சிம்பிளான சிம்பிளிஃபிகேஷன் தான். இப்படியே வச்சாலும் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. மேத்ஸ்காரங்கன்னா இதோட விட்டுட்டு போயிடுவாங்க. நம்ம கொஞ்சம் புக்கில் இருக்கிற மாதிரி டெரிவேஷன் இருக்கிறதுக்காக பண்ணியிருக்கிறோம். இது வந்து முருகேசன் புக்கில் உள்ளதை 80% 90% முருகேசன் புக்கை தான் ஃபாலோ பண்ணியிருக்கிறோம். சில ஸ்டெப்ஸு அதில் இல்லை, அதனால ஓன் டெரிவேஷன் கொடுத்துருக்கோம். அது எந்த இடத்துல ஓன் டெரிவேஷன் வருதுங்கிறத நான் சொல்லிடுறேன். மற்ற எல்லாமே வந்து புக்கில் உள்ளதான். இது ஆஸ் இட் இஸ் புக்கில் உள்ள டெரிவேஷன் தான். ஸோ இங்கே மைனஸ் கியூ நாட்டை இங்கே எடுக்கிறப்ப ப்ளஸ் கியூ நாட்டுன்னு ஆகும். இதில் உள்ள மைனஸ் ஆஃப் கியூ நாட்டு இங்கே இ பவர் மைனஸ் பிடி இன்டு இ பவர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர் டின்னு 2 எழுதலாம். இ பவர் மைனஸ் பிடி இன்டு இ பவர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர் டின்னு எழுதலாம். அந்த இ பவர் மைனஸ் பிடியை வெளியே எடுத்துருக்கிறான். ஸோ இங்கே மைனஸ் ஆஃப் கியூ நாட் இ பவர் மைனஸ் பிடி இன்டு 1 ப்ளஸ் தீஸ் திங்ஸ் இன்டு இ பவர் மைனஸ் பிடி தான் எடுத்துட்டோமே, மீதம் உள்ளது இ இன்டு ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர் டி. அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. இ பவர் மைனஸ் பிடி இங்கேயும் இருக்குது. இங்கேயும் மைனஸ் ஆஃப் கியூ நாட் இருக்குது. அதனால் வெளியெடுத்ததுனால மைனஸ் ஆஃப் கியூ நாட் இ பவர் மைனஸ் பிடி இன்டு இங்கே எழுதுகிறப்ப இந்த மைனஸ் ஆஃப் கியூ நாட்டுங்கிறது வெளியே எடுத்துட்டோம். இங்கே இ பவர் மைனஸ் பிடி வெளியே எடுத்துட்டோம். மீத உள்ள சரக்குகளை அப்படியே வச்சுருக்கிறோம். ஸோ இங்கே என்ன வருதுன்னா 1 பை இந்த 1/2 ஏற்கனவே வெளியே எடுத்துருக்கிறோம். -1/2 இன்டு 1 மைனஸ் ரூட் ஆஃப் திஸ் திங்ஸ் இதெல்லாம் வருது. ஸோ இங்கே வேறு ஒன்றும் பண்ணலை. மைனஸ் ஆஃப் கியூ நாட்டு இங்கேயும் மைனஸ் ஆஃப் கியூ நாட்டு வெளியே எடுத்துருக்குறோம். இங்கே இ பவர் மைனஸ் பிடி இருக்குது, இங்கேயும் இ பவர் மைனஸ் பிடி இருக்குது, அதையும் வெளியே எடுத்துருக்குறோம். மீதத்தை எல்லாத்தையும் எடுத்து எழுதியிருக்கிறோம். அவ்வளோதான். காமனாக உள்ளதை வெளியே எடுத்துட்டு மீதம் உள்ளதெல்லாம் எழுதியிருக்கிறோம். அவ்வளோதாங்க. ஒரே காப்பி, 2 இடத்துல காப்பியாக இருந்தது, ஒரே காப்பி, அவ்வளோதான். ப்ராக்கெட் வந்து அதுக்குன்னு இது ஒரு சாதா ப்ராக்கெட் போட்டு விட்ருக்குறோம். இது கொஞ்சம் பெருசாக இருக்கணுக்காக இது வேற ஒரு பெரிய ப்ராக்கெட் போட்டுருக்குறோம். எல்லாமே ஒரே மாதிரி சிம்பிளான ப்ராக்கெட்டாக போட்டோம்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். இதே ப்ராக்கெட் எங்கே யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, உனக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுங்காக வேற ஒரு ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணிடுவோம். ஸோ கியூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் டயத்தில் கிடைத்து விட்டது. எல்லாமே வேரியபிள்ஸ் தெரியும். கியூ நாட்னா என்னன்னு தெரியும். பிகேங்கிறது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர்எல்சியில் தெரியும். ஸோ கியூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் டயத்தில் தெரியும். ஃபஸ்ட்டு கேஸு நமக்கு முடிந்து விட்டது.
இதே மாதிரி செகண்ட் கேஸ் அண்டு தேர்டு கேஸ் பார்த்துட்டு அந்த 3 கேஸுக்கும் நம்ம வந்து கிராஃப் போட வேண்டியது இருக்குது. ஸோ நான் வித்தின் இந்த டயத்துக்குள்ளார நான் முடித்து விடுவேன் நம்ம போகிற ஸ்பீடில். உங்களுக்கு இது வீடியோவாகவும் கொடுப்போம். இதை வந்து நீங்கள் ரொம்ப தரவு பண்ணிவிடுங்க. இந்த டெரைவேஷன் மட்டும் பக்காவாக தரவில் இருங்க. பக்காவாக தரவில் இருந்தீங்கன்னா இதை விட டிகிரீசிங் ஆகிறது எல்ஆர் சிஆர் எல்லா சர்க்கியூட்டுமே உங்களுக்கு தன்னால் கை வந்த கலையாகிவிடும். இது என்னுடைய ஓன் டெரைவேஷன் தாங்க. இது வந்து புக்கில் இருக்காது. ஸோ -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு கே ஸ்கொயராக இருக்கிறப்ப என்னாகும், இந்த ரூட்ஸ் வந்து ஈக்குவலாக ஆகிடும். ஈக்குவலாக இருக்கிறப்ப என்ன ரூட்டு வரும், இது புக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நிறையா இதில் இந்த 2வது கேஸை விட்டுருவாங்க. அந்த ஃபார்முலா வந்ததே சில புக்கில் இருக்காது. எப்படி ஃபார்முலா வந்ததுன்னு கூட அந்த புக்கில் இருக்காது. ஸோ அந்த இடத்துல நம்ம ஓன் சரக்கை வச்சுருக்குறோம். when m1 equal to m2 equal to m, y equal to a plus bt e power mt, a bன்னு எழுதினாலும் சரி தான், வேறு கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணாலும் சரி தான். நம்ம இங்கே a bன்னு எடுத்துக்கிடுவோம். அங்கே a b கண்டுபிடிச்சாச்சு. இங்கே a bங்கிறது என்டையர்லி டிஃபரெண்ட். செகண்ட் கேஸில் a bங்கிறது என்டையர்லி டிஃபரெண்ட். ஸோ இப்போ இங்கே ரூட்டுங்கிறது இங்கே சொல்யூஷன் x is equal to a plus bt e power minus bt. ஏன்னா இது 0 ஆயிடுச்சு. b ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர் வந்து 0 ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து இதே mங்கிறது ரூட்டு e power minus bt a plus bt. இங்கே abங்கிறது ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸு. திரும்ப ab வந்து கண்டுபிடிக்க வேண்டியிருக்குது. x q மைனஸ் q நாட்னு போட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணி எல்லாமே கண்டுபிடிக்கணும். மோஸ்ட் ஆஃப் த புக்கில் இது டெரிவேஷன் இருக்காது. நீங்கள் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போகிறப்ப நீங்கள் வேணாலும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. புரிந்து கொள்வதற்கு நம்ம தரவாக போயிடுவோம். எக்ஸாமுக்கு போகிறப்ப வேணால் நீ வந்து இது நிறைய பெரிய டெரிவேஷனாக இருக்கும். எக்ஸாமில் அந்த டயத்தில் உனக்கு பண்ண முடியாது, கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். அப்படி உள்ள காலத்தில் அப்படி உள்ள டயத்தில் நீ வந்து ஸ்கிப்பை பண்ணிக்கோங்க. இதை வந்து ஃபைனல் ரிசல்ட்டை வேணாலும் எழுதிக்கோங்க, அல்லது இதோட மட்டும் வேணாலும் விட்டுக்கோங்க. எக்ஸுங்கிறது q மைனஸ் q நாட். ஸோ q மைனஸ் q நாட்டுங்கிறது a ப்ளஸ் bt e பவர் மைனஸ் bt. இது ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னு வச்சுக்கலாம். இங்கே ஏபிங்கிறது அன்னோன் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ். அதை which can be evaluated using the initial conditions when t equal to 0, q equal to 0 and I equal to 0. அதே இனிஷியல் கண்டிஷன்ஸை இங்கே பயன்படுத்தி ஏபி என்னன்னு கண்டுபிடிக்க இருக்கிறோம். when t equal to 0, t equal to 0, q equal to 0. ஸோ இங்கே 0, இங்கே e பவர் 0ங்கிறப்ப 0ன்னு ஆகிடும். சாரி, e பவர் 0ங்கிறப்ப 1ன்னு ஆகிடும். இங்கே b இன்ட்டு 0ங்கிறப்ப இந்த டேம் வராது. ஸோ a ப்ளஸ் 0 இன்ட்டு 1ன்னு வருது. ஸோ ஏன்னு வரும். இதுதான் மைனஸ் q நாட் ஈக்குவல் டு ஏ. ஏனுடைய வேல்யூ தெரிஞ்சு போச்சு. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி கண்டுபிடிச்சோம்னா பியினுடைய வேல்யூ கண்டுபிடிச்சு விடலாம். ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். dq பை dt ஈக்குவல் டு இது 2 ஃபேக்டரில் இருக்குது. இங்கேயும் டைம் இருக்குது ப்ராக்கெட்டுக்குள்ளார, இங்கேயும் டைம் இருக்குது. ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப uv அப்படின்னு 2 வேரியபிள் இருந்ததுன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப ஒன்று டிஃபரன்ஷியேட் பண்ணணும், இன்னொன்று கான்ஸ்டண்ட்டாக அப்படியே வைத்துக்கொள்ளணும். ப்ளஸ் மாற்றி இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னு வச்சுக்கோ. முதல்ல 2வது டைம் இதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கோ, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணு. ஸோ யூவியை டிஃபரன்ஷியேட் பண்ணால் u டேஷ்டு v ப்ளஸ் uv டேஷ். அதே ஃபார்முலாவை நம்ம இங்கே பயன்படுத்துகிறோம். dq பை dtங்கிறது a ப்ளஸ் bt. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டேமை முதல்ல எடுத்த உடனே டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறோம். இவனை சும்மா வைத்திருக்கிறோம். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஏங்கிறது கான்ஸ்டன்ட்டு, பிடியை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா b. ஸோ இதை அப்படியே வைத்திருக்கிறோம். முதல்ல இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம், இதை சும்மா வைத்திருக்கிறோம். அடுத்தது இதை சும்மா வைத்திருக்கிறோம், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஸோ a ப்ளஸ் bt அப்படியே இருக்கும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப e பவர் மைனஸ் bt, மேலே உள்ளதை டிஃபரன்ஷியேட் பண்ணி பெருக்கிறப்ப ஒரு மைனஸ் b முன்னாடி வரும். அந்த மைனஸ் b தான் இங்கே. ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கிறோம். இந்த டிஃபரன்ஷியேஷன் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். dq பை dtங்கிறது என்னன்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் b, இதை அப்படியே வைத்துக்கிறோம் e பவர் மைனஸ் bt. இங்கே வந்து என்ன பண்ணுறோம், இதை அப்படியே வைத்துக்கிறோம் a ப்ளஸ் bt. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் e பவர் மைனஸ் bt. அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி மேலே உள்ளதை டிஃபரன்ஷியேட் பண்ணி முன்னாடி போடணும். e பவர் மைனஸ் பிடியை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா e பவர் மைனஸ் bt இன்ட்டு மைனஸ் b. அந்த இன்ட்டு மைனஸ் b தான் இங்கே வருது. ஸோ இதில் இனிஷியல் கண்டிஷன் போடுறோம். dq by dt equal to 0, ஐங்கிறது 0 when t equal to 0. ஸோ dq by dt equal to 0னா இங்கே 0 equal to
இங்கே டி இருக்கிற இடத்துல 0ன்னு போடணும். ஸோ இந்த டேர்மு 1ன்னு ஆகிடும். ஸோ பின்னு வந்துருக்குது. 0 ஈக்குவல் டு பின்னு வந்துருக்குது. மைனஸ் பி இன்ட்டு இங்கே ஏ ப்ளஸ் இங்கே என்ன ஆகுது, பிடி ஈக்குவல் டு 0ன்னு போடுறோம். பிடி ஈக்குவல் டு 0ன்னு போடுறப்ப இங்கே வராது. இங்கே இ பவர் இங்கே 0 போடுறப்ப 1ன்னு ஆகிடும். ஸோ இந்த டேர்ம் வராது. இதை 1ஆல் பெருக்கிறப்ப மைனஸ் பிஏன்னு வரும். இந்த இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷனில் ஒரு இதில் ஏ கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஏ கண்டுபிடிச்ச தூக்கி இதில் போட்டோம்னா பி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 6வது ஈக்குவேஷனை இங்கே பயன்படுத்துகிறோம். 0 ஈக்குவல் டு பி, இங்கே மைனஸ் பி, ஏ மைனஸ் கியூ நாட். ஏங்கிறது மைனஸ் கியூ நாட். ஸோ அந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிட்டு பி கியூ நாட்னு ஆயிருக்குது. ஸோ கேபிட்டல் பிங்கிறது மைனஸ் பி கியூ நாட். இந்த பி ஈக்குவல் டு இந்த பி கியூ நாட்டை இந்த சைடு எடுத்துகிட்டு போகிறப்ப மைனஸ் பி கியூ நாட். ஸோ ஏ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், மைனஸ் கியூ நாட். பி என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம், மைனஸ் பி கியூ நாட். அதை ரெண்டு எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ண இருக்கிறோம் 5ல். கியூ மைனஸ் கியூ நாட், ஏக்கு பதிலாக மைனஸ் கியூ நாட், பிக்கு பதிலாக மைனஸ் பி கியூ நாட். மற்றதெல்லாம் இதே ஈக்குவேஷன் தான். ஏபிக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணியிருக்கிறோம். இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கிறோம், இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளதை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணலை. அவசரப்பட்டு இங்கே மைனஸ் கியூ நாட் இங்கே எடுத்துகிட்டு வந்து இந்த கியூ நாட் எல்லாம் அடிச்சு விட்றாதீங்க. இது மைனஸ் கியூ நாட்டு, இது மைனஸ் கியூ நாட்டு இ பவர் மைனஸ் பிடி. ஸோ அவசரப்பட்டு எடுத்துகிட்டு வந்து அடிச்சு விட்றாதீங்க. இங்கே உள்ளது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளது அப்படியே வச்சுருக்கிறோம். இங்கே மைனஸ் கியூ நாட்டை காமனாக எடுத்துக்கிறோம். காமனாக எடுக்கிறப்ப இங்கே ஒரு 1, இங்கே மைனஸ் கியூ நாட் எடுத்தனால ஒரு ப்ளஸ் பிடின்னு வருது, இ பவர் மைனஸ் பிடி. மைனஸ் கியூ நாட்டை காமனாக எடுத்துருக்கிறோம். இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, இந்த டேர்ம் அப்படியே இருக்குது. மைனஸ் கியூ நாட் எடுத்து இங்கே ப்ளஸ் கியூ நாட்டை எழுதியிருக்கோம் இந்த சைடில் போகிறப்ப. ஸோ இதை காமனாக எடுக்கணுனாலும் எடுக்கலாம். அது தேவையில்லாமல் காம்ப்ளிகேஷன்ஸை உருவாக்கும். ஆனாலும் இதை அப்படியே வைத்துக்கொள்வோம். ஸோ இது வரை நம்ம டிஸ்கஸ் பண்ணனுடைய சாராம்சம். இந்த ஒரே கேஸ் தான் இருக்குது. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும், பரவாயில்ல, கொஞ்சம் கவனிங்க. ஸோ 2 கேஸ் ஏற்கனவே பார்த்துட்டோம். 2 கேஸுக்கும் சொல்யூஷன் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் ஒரு கேஸ் இருக்குது. பி ஸ்கொயர் இஸ் லெஸ் தேன் கே ஸ்கொயர். அப்படி இருக்கிறப்ப அதுக்கு சொல்யூஷனை எழுதி அதில் இதே மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணி அதுலேயும் கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் எவாலுவேட் பண்ணி அதில் திரும்ப சப்ஸ்டியூட் பண்ணலாம். இது கொஞ்சம் லாங் ரூட்டு. ஏற்கனவே இது காம்ப்ளிகேஷனாக இருக்குது. ஸோ இதை வந்து கொஞ்சம் ஷார்ட்டஸ்ட்டாக போயிடலாம். என்ன செய்கிறோம்னா, இவனில் இந்த ஈக்குவேஷனை அப்படியே எடுத்துக்கிறோம். முதல் கேஸில் உள்ளது மாதிரியே எடுத்துக்கிறோம். அதில் பி ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர் வந்து இமேஜினரி நம்பர் அங்கே வந்துடும். பி ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர், பி ஸ்கொயர் சின்ன நம்பராக இருந்து கே ஸ்கொயர் பெரிய நம்பராக இருந்து, சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் ரெண்டுமே பாசிட்டிவ் நம்பர். பி ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர் கழிச்சோன்னு வச்சுக்கோ, இது ஒரு நெகட்டிவ் நம்பர் ஆகிடும். நெகட்டிவ் நம்பருக்கு ரூட் எடுத்து ஐ வரும். ஸோ இதை சம் ஐஸ் இன்டு ஒமேகா இதை ஒன்று எழுதிட்டு அதெல்லாம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா நமக்கு வேலை வந்து கொஞ்சம் சுலபமாகும். ரொம்ப ஒன்றும் சுலபமாகாது. அந்த டிஃபரன்ஷியேட் பண்ணி கண்டுபிடிச்சி ஏபி எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடிய அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே குறைந்து விடும். இதை ஆக்சுவலாக உங்கள் புக்கில் உள்ள அதே மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். புதுசாக வந்தால் மட்டும் நான் சொல்கிறேன். இங்கே ஒரு புதுசாக லிட்டில் பிட்டு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். மற்றது எல்லாமே புக்கில் உள்ளதான். ஸோ கேஸ் 1ல் உள்ள சொல்யூஷனை மாடிஃபை, இதை திருத்துறோம். என்ன திருத்துறோம்? வித் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர் ஐ ஒமேகான்னு திருத்துறோம். இது பெரிய சின்ன நம்பர், இது பெரிய நம்பராக இருக்குது நம்ம கேஸ். அப்படிங்கிறப்ப இது இமேஜினரி நம்பர் ஆகிடும். அது ஐ இன்டு ஒமேகான்னு எடுத்துருக்குறோம். இப்போ ஐ ஒமேகான்னு இதில் எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண இருக்கிறோம். மற்றது எல்லாம் சேம். ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர் வருது பாருங்க, அங்கே ஐ ஒமேகா. இங்கே அது வருது பாருங்க, ஐ ஒமேகா. இங்கே வருது பாருங்க, ஐ ஒமேகா. இங்கே வருது பாருங்க, மைனஸ் ஐ ஒமேகா. ஏன்னா இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது.
இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் ஆர் ரூட் ஆஃப் டி ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயருங்கிறப்ப மைனஸ் ஐ ஒமேகா. ஸோ இங்கே மைனஸ் ஐ ஒமேகா இன்டு டி. மற்றது எல்லாம் இங்கே ஒரு ஐ ஒமேகா, இங்கே ஒரு ஐ ஒமேகா, இங்கே ஒரு ஐ ஒமேகா, இங்கே ஒரு மைனஸ் ஐ ஒமேகா. மற்றபடி அதில் உள்ளது அப்படியே அள்ளி தான் இங்கே போட்டுருக்கான். அடுத்து நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே, மிக மிக அழகான ஒன்று, இதை தொட்டு கும்பிடணும்னு சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே. இ பவர் ஐ தீட்டாங்கிறது காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. ஆயிலர்னுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்புங்க இது. ஸோ இ பவர் ஐ தீட்டாங்கிறது காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. அதை மட்டும் இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கிறோம். இ பவர் மைனஸ் ஐ தீட்டாங்கிறது காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா. ஸோ இங்கே வந்து ஐக்கு பதிலாக மைனஸ் ஐன் இருக்குது இதே ஃபார்முலாவில். மற்றபடி இது 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 எல்லாம் காப்பி தான். இங்கே கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். இதை எடுத்து காப்பி பண்ணி இப்படி போட்டோம், இதை எடுத்து காப்பி பண்ணி இங்கே போட்டோம். அடுத்தது காசு ஒமேகா டி என்னெல்லாம் இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சிருக்கிறோம். இங்கே ஒரு காசு ஒமேகா டி இருக்குது, இங்கே ஒரு காசு ஒமேகா டி இருக்குது. ஸோ 2 காசு ஒமேகா டி இருக்குது, 2 காசு ஒமேகா டி போட்டிருக்கோம். அவ்வளோதான். இங்கே ஒரு ஐ சைன் ஒமேகா டி இருக்குது, இங்கே ஒரு ஐ சைன் ஒமேகா டி இருக்குது. சைனை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஸோ ஐ சைன் ஒமேகா டியை காமனாக எடுத்துக்கிறோம். ஐ சைன் ஒமேகா டியை காமனாக எடுக்கிறப்ப இங்கே ஒரு பிஐ ஒமேகா வருது, இங்கே வந்து மைனஸ் இன்டு மைனஸ் ஒரு ப்ளஸ்ஸு பிஐ ஒமேகா வருது. மைனஸ் மைனஸ் இப்போ இருக்கிறப்ப. ஸோ இங்கேயும் ஒரு ப்ளஸ்ஸு பிஐ ஒமேகா, இங்கேயும் ஒரு ப்ளஸ்ஸு பிஐ ஒமேகா. ஸோ 2b டிவைடட் பை ஐ ஒமேகான்னு வருது. ஸோ காசு ஒமேகா டி காம்பனண்ட்டை தனியாக பிடிச்சி எழுதியிருக்கிறோம், சைன் ஒமேகா டி காம்பனண்ட்டை தனியாக பிடிச்சி எழுதியிருக்கிறோம். இனிமேல் உள்ள ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது உங்கள் புக்கில் உள்ளதான். சில ஸ்டெப்ஸ் நம்ம எக்ஸ்ட்ராவாக இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம். இதில் வேற ஒன்றும் செய்யலை. இந்த 2 கேன்சல் பண்ணியிருக்கிறோம். 2ஆல் வகுக்கிறப்ப இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. ஸோ 2 மட்டும் கேன்சல் பண்ணியிருக்கிறோம். இதை அப்படியே எழுதியிருக்கிறோம், வேற ஒன்றும் இல்லைங்க. அதே இதை தான் எடுத்து எழுதியிருக்காங்க. நீங்கள் நம்மளா நம்புங்க, நம்மட்டா இருங்க. இதே இதை தான் எடுத்து Q மைனஸ் Q நாட் இ பவர் மைனஸ் பிடி காசு ஒமேகா டி ப்ளஸ் பிவை ஒமேகா சைன் ஒமேகா டி, இதை தான் அங்கே எடுத்து எழுதியிருக்கிறோம். ஸோ புதுசாக தெரியாமல் இருக்கட்டும். ஸோ இதை அங்கே உள்ளதை தான் எடுத்து அப்படியே காப்பி பண்ணி எழுதியிருக்கிறோம். இந்த டினாமினேட்டரு கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. அதனால் இந்த டினாமினேட்டரை இங்கே கொண்டாந்துடுறேன், இங்கே கொண்டாந்து இங்கே ஒரு ஒமேகாவை சேர்த்து விட்றேன். ஸோ ஒமேகாங்கிறத காமனாக எடுத்துக்கிட்டு இங்கே ஒரு ஒமேகாவை எக்ஸ்ட்ராவை சேர்த்து விட்றேன். இங்கே டினாமினேட்டர்லேருந்து இங்கே ஒமேகா போட்டு அந்த டினாமினேட்டர் இங்கே வந்துட்டேன். ஸோ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே டினாமினேட்டர் இல்லாமல் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கோம். இதுக்கப்புறம் புக்கில் வந்து ஸ்கிப்பப் பண்ணி போயிருப்பாங்க. அவங்க எந்த ஸ்டெப்லேருந்து எந்த ஸ்டெப்பு ஸ்கிப்பப் பண்ணுறாங்க நான் காமிச்சிடுறேன். ஆனால் நான் இடையில அதை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணால் தான் உங்களுக்கு எப்படி வருதுங்கிறத ஸ்டெப்ஸு உங்களுக்கு புரியும். நீங்கள் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் ஸ்கிப்பப் பண்ணி வேணாலும் போயிடுங்க. ஆனால் நான் சொன்ன மெத்தடில் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். என்ன விஷயம், ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயருங்கிறது ஐ ஒமேகா. அது இப்படி தான் எடுத்துருக்கோம். அதை திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். ஸ்கொயர் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், இந்த இதில் ரூட்டு போகும். இங்கே ஸ்கொயர் பண்ணுறப்ப என்ன வரும், ஐஏ ஸ்கொயர் பண்ணால் -1, ஒமேகா ஸ்கொயர் பண்ணால் ஒமேகா ஸ்கொயர். ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயருங்கிறது மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். அடுத்தது மைனஸ் ஒமேகா ஸ்கொயரை இங்கே எடுத்துகிட்டு வந்தால் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர், மைனஸ் கே ஸ்கொயரை எங்கே எடுத்துகிட்டு போனால் ப்ளஸ் கே ஸ்கொயர். இவன் எங்கே அவனை அங்கே இடம் மாற்றி எழுதிக்கிறோம், சைன் மாறியதுக்காண்டி. பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு கே ஸ்கொயர். இது பித்தாகோரஸ் தேரம் மாதிரி இருக்குது. பித்தாகோரஸ் தேரம் மாதிரி இருக்குது. ஒன்று பேஸு, ஒன்று எதிர்பக்கம், ஒன்று கர்ணமாக இருக்குது. அதே மாதிரி ஒரு படம் போடுறேன் நான். இது எல்லாமே நம்மளுடைய டெரிவேஷன், இதுல இருந்து நம்மளுடைய டெரிவேஷன் தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹைபாட்னியூஸ் பேஸை பின்னு வச்சுக்கிடுவோம். இந்த பேஸை மாற்றி வச்சிங்கன்னா இந்த ஃபார்முலா இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், புக்கில் உள்ள டெரிவேஷன் வராது. ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதை பி போட்டு இதை போட்டாலும் ஈக்குவேஷன் ஒன்று போல தான் வரும். ஆனால் அதை சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப புக்கில் இல்லாத ஒரு டெரிவேஷன் வந்துடும். அது கரெக்டு தான், ஆனால் திருத்துறவங்களுக்கு வந்து அது தப்பாக தோணும். இப்போ இந்த ஆங்கிளை வந்து ஆல்பான்னு வைத்துக் கொடுக்குறோம். இந்த பித்தாகோரஸ் தேற்றத்தை ப்ரூவ் பண்ணக்கூடிய பித்தாகோரஸ் தேற்றத்தை படமாக வரைஞ்சிருக்கிறோம். இது ஒமேகா, இது பி, இது ஹைபாட்னியூஸ் வந்து கே. ஸோ இது ஸ்கொயர் ப்ளஸ் இது ஸ்கொயர் ஈக்குவல் டு கே ஸ்கொயர். இந்த ஆங்கிளை ஆல்பான்னு எடுத்துருக்கோம்.
எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், காஸ் ஆல்பாங்கிறது இந்த அட்ஜசன்ட் சைடு டிவைடட் பை ஹைபாட்னிஸ், அடுத்துள்ள பக்கம் டிவைடட் பை கர்ணம். ஸோ காஸ் ஆல்பாங்கிறது பி டிவைடட் பை கே. சைன் ஆல்பாங்கிறது ஒமேகா டிவைடட் பை கே, எதிர்பக்கம் டிவைடட் பை ஹைபாட்னிஸ். ஓகே, இதுல இருந்து உங்களுக்கு பி பி இருக்குதே, இந்த பிக்கு பதிலாக கே காஸ் ஆல்பான்னு சப்ஸ்டிட் பண்ண இருக்கிறான். ஒமேகா இருக்க இந்த ஒமேகா, அந்த ஒமேகாவுக்கு பதிலாக கே சைன் ஆல்பான்னு சப்ஸ்டிட் பண்ணும். மற்ற பசங்களெல்லாம் அப்படி வைத்துக் கொள்ளலாம். ஸோ 8வது ஈக்குவேஷனை ரீரைட் பண்ணுறப்ப சொன்னதே மாதிரி செஞ்சுருக்கிறோம். Q0 மைனஸ் Q0 e பவர் மைனஸ் பிடி டிவைடட் பை ஒமேகா, இந்த டேர்ம் எல்லாமே அப்படியே எழுதிக்கலாம். காஸ் ஒமேகா டி, ஒமேகாவுக்கு பதிலாக என்ன செய்யணும், கே சைன் ஆல்பா, அந்த கே வெளியே எடுத்துட்டு சைன் ஆல்பா காஸ் ஒமேகா டி இங்கே உள்ளதை எழுதிக்கிறோம். ஒமேகாவை கே சைன் ஆல்பான்னு மாற்றிருக்கிறோம். ஸோ இந்த ஒமேகா அப்படியே தான் வச்சுருக்கிறோம். இங்கே உள்ளதை மட்டும் கே சைன் ஆல்பான்னு எழுதிக்கிறோம், கே வெளியே எடுத்துக்கிறோம். இங்கே பி சைன் ஒமேகாட்டியை, இங்கே சைன் ஒமேகாட்டி அப்படியே இருக்குது, பிக்கு பல என்ன இருக்கிறோம், கே காஸ் ஆல்பான்னு சேர்த்துக்கிறோம், கே வெளியத்துக்கு ஏற்கனவே போட்டேன், ஸோ காஸ் ஆல்பான்னு எழுதிக்கிறோம். ஸோ இந்த ஸ்டெப்பு உங்களுக்கு இங்கேருந்து டக்குன்னு இப்படி வந்திருப்பாங்க. இது எப்படி வருது என்னங்கிறது உங்களுக்கு புக்கில் இருக்காது, கொஞ்சம் அது காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஆனாலும் நம்ம கொஞ்சம் இதை தெளிவாக படம் போட்டு இதெல்லாம் போட்டுன்னா உனக்கு மனப்படம் ஆகிடும். மாற்றி எழுதிடாத, பேஸுக்கு பல ஒமேகான்னு எழுதுனா இங்கே காசு, இங்கேயும் ஒரு காசு வந்துடும், இங்கே ஒரு சைனு, இங்கேயும் சைன் வந்துடும். அப்புறம் கொசைன் ஃபார்முலாவை பயன்படுத்தணும், அது கரெக்டு தான். ஆனால் அது எல்லாரும் கரெக்டாக தோணாது. உங்களுக்கு வந்து எக்ஸாம் திருத்துறப்ப லாஸ்ட்டில் உள்ள ஆன்சரை வச்சு திருத்தாங்கன்னு வச்சுக்கோயேன், அது சைனில் இருக்கும், உனக்கு அங்கே காசில் எழுதியிருப்பேன். அதனால் புக்கில் உள்ள ஃபார்முலாவை நம்ம தொடர்ந்து போக வேண்டிய கட்டாயத்தினால இதே மாதிரி நம்ம போட்டிருக்கிறோம். ஓகே, இந்த ஸ்டெப்பு நல்லா புரிஞ்சுக்கோங்க. Q0 e பவர் மைனஸ் பிடி டிவைடட் பை ஒமேகா, இந்த ஒமேகாவை என்ன எழுதியிருக்கிறோம், கே சைன் ஆல்பா, பிஏ என்ன எழுதுகிறோம், கே காஸ் ஆல்பா, அவ்வளோதான். பி வந்து கே காஸ் ஆல்பா, இதை கே சைன் ஆல்பா. இந்த ஸ்டெப்பு இங்கேருந்து டைரெக்டாக வந்திருப்பாங்க. நீ மனப்பாடம் பண்ணுறதுல சக்கரவர்த்தியாக இருந்தீங்கன்னா என்ன பண்ணு, இதெல்லாம் விட்டுரு. நிறைய பேர் மேத்ஸை வந்து மனப்பாடம் பண்ணுறான், தமிழை மனப்பாடம் பண்ணணும், அதே மாதிரி எல்லா சப்ஜெக்டையும் மனப்பாடம் பண்ணுறான். இங்கிலீஷே கூட சில சாரட்டு இந்த மாதிரி கவிதைகளை போயத்தை தான் மனப்பாடம் பண்ணணும், ஆனால் இங்கிலீஷையும் மனப்பாடம் பண்ணுறான். பண்ணுங்க, வேறு வழி கிடையாது. இங்கிலீஷில் வந்து கிராமர் உனக்கு தெரிந்து விட்டது, நீயே சென்டென்ஸு ஃபார்ம் பண்ண தெரிந்து விட்ட அப்படின்னா, நீ நினைக்கிறத இங்கிலீஷில் எழுத முடியும் அப்படின்னு இருந்ததுன்னா நீ இங்கிலீஷெல்லாம் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நீயே உனக்கு நினச்ச மாதிரி அந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு நீ நினச்ச மாதிரியே எழுத ஆரம்பிச்சிடலாம். அந்த அளவு நம்ம பையங்க டேலண்டாக இருக்கிறது இல்லை. ஸோ அதில் நம்ம எங்கே டெவலப் ஆகணும் அப்படின்னா, நம்ம கிராமர் எப்படி பண்ணணும், எப்படி எரர் இல்லாமல் பேசணும், எரர் இல்லாமல் எப்படி ரைட் பண்ணணுங்கிறத தான் இங்கிலீஷில் தெரிந்து கொள்ளணும். ஆனால் அங்கேயும் மனப்பாடம் பண்ணியது தான் வாரம், அப்படியே பழகிட்டோம். மேத்ஸு நிறையா பேர் வந்து மனப்பாடம் பண்ணுறான், இது மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் எல்லாமே நிறையா பேர் அப்படியே மனப்பாடம் பண்ணி அப்படியே எழுதுகிறாங்க. அது நல்லது தான், ஆனால் அது வந்து ஒரு குறையும் உண்டு பண்ணும். ஏன்னா எப்போவுமே அந்த மனப்பாடங்கிறது உனக்கு டெம்பரரி மெமரியில் தான் இருக்கும், அன்னையோட முடிஞ்சு போயிடும். பரிச்சை முடிஞ்ச உடனே உனக்கு அப்படியே தூரத்துக்கு போட்டுருவா. இந்த ஈக்குவேஷன் ஆனது நம்ம பேசுறது எல்லாமே லைஃப் லாங்காக ஃபிசிக்ஸில் இருக்கிறப்ப வந்துக்கிட்டே இருக்கும், வெவ்வேறு வடிவில் இருக்கும். ஸோ நான் 1 நடத்தினா 1000 நடத்துகிற மாதிரி, என்னுடைய இந்த 1 ஹவர் கிளாஸ் நீ பார்த்தீங்கன்னா 1000 ஹவர் கிளாஸை பார்த்த மாதிரி தான். எல்லா டெரிவேஷனும் இதே மாடலில் மாறி 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 தான் இருக்கும். அதனால் இதை வந்து புரிந்து கொள்வது முக்கியம், மனப்பாடம் பண்ணுவதும் முக்கியம் தான். அது ரெண்டாவது. நான் சொல்லக்கூடியது புரிந்து கொள்வது முக்கியம், மனப்பாடம் பண்ணுறது ரெண்டாவது. அறிவும் முக்கியம், ஞானமும் முக்கியம், புத்திசாலித்தனமும் முக்கியம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு நம்ம போகலாம். நீ மனப்பாடம் பண்ணுறதா இருந்ததுன்னா இதை தூக்கி அப்படியே எழுதிட்டு அவ்வளோதான். ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் எப்படி வர்றதுங்கிற அந்த ட்ரிக்கை மட்டும் தெரிந்து கொண்டான்னா நீ அப்படியே எழுதிட்டே போகலாம். நீ வீட்டில் போய் இப்போ நான் சொன்ன மாதிரி அப்படியே செய். ஈக்குவேஷன் எழுதியிருப்போம், இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் மாற்றிருப்போம், இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிகேல மாற்றிருப்போம், பிறகு இனிஷியல் கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணுவோம், அப்படியே வந்துடும். இதை 2-3 தடவை டெரைவ் பண்ண உங்க இதான்னு உனக்கு நல்லா புரிந்துடும். ஓகே, இதை இப்படி மாற்றி எழுதுக்காகத்தான் இதை இப்படி பண்ணியிருக்கிறோம். Q ஈக்குவல் டு Q0 மைனஸ் தீஸ் திங் இன்டு கே எல்லாமே இதில் இருக்குது. இது sin A cos B plus cos A sin B, sin A cos B plus cos A sin Bங்கிறது sin A plus B ஃபார்முலாவில் வருது. ஸோ இது sin ஒமேகா டி ப்ளஸ் ஆல்பான்னு எழுதுகிறோம். இது sin A cos B cos A sin B அப்படின்னு இருக்குது, which is equal to sin A plus B. ஸோ sin A plus B ஃபார்முலா தான் எழுதிக்கிறோம், sin A plus B. ஸோ இதை இப்படி எழுதுவதற்காகத்தான் இவ்வளவு பண்ணியிருக்கிறோம்.
முதல்ல இதே மாதிரி கூட நான் ஏற்கனவே சொன்னேன். அந்த ஐ ஒமேகாலாம் போடாமல் அப்படியே கொண்டாந்து முதல்ல இருந்து கூட இப்படி வரலாம். அது என்டையர்லி டிஃப்ரெண்ட் ரூட்டாக இருக்கும். புக்குக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் போகும். ஆனால் ஈஸியாக இருக்கும். அதனால் நான் உங்களுக்கு திருத்துறதுக்கோ அகடமிக் லைனில் இருக்கிறதுனால இப்படியே நம்ம போயிடலாம். ஸோ இதுதான் 3வது கேஸுக்குள்ள சொல்யூஷன். ஸோ 3 கேஸுக்கும் சொல்யூஷன் கண்டுபிடித்து விட்டோம். இருந்தாலும் இந்த ஒமேகா ஸ்கொயரை பற்றி இன்னும் கொஞ்சம் பேசிக்கொள்ளலாம். ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு கே ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஒமேகா ஸ்கொயருங்கிறது கே ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். 2b வந்து r/l, கே ஸ்கொயர்னா 1/lc. இதைத்தான் நம்ம அங்கே சப்ஸ்டியூட் பண்ணனால இப்படி வந்திருக்குது. இதான் முதல்ல அசியூம் பண்ணது. அங்கே எடுத்து திரும்ப போட்டோம்னா இந்த ஃப்ரீக்வன்சி ஒமேகா ஸ்கொயருங்க வரக்கூடிய ஃப்ரீக்வன்சி, இட் இஸ் அ ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன் ஆஃப் த சார்ஜ். சார்ஜ் இந்த இடத்துல ஆசிலேட் ஆகுது. அதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சியில் ஆசிலேட் ஆகுது. அந்த ஃப்ரீக்வன்சி இது ஃபேஸு, இது ஆம்பிளிடியூடு, இது எக்ஸ்ட்ராவா உள்ள டேர்ம். ஸோ இங்கே ஒமேகா ஸ்கொயருங்கிறது என்னன்னா இங்கே 1/lc கே ஸ்கொயருக்கு மைனஸ் பி ஸ்கொயருக்கு. பி ஸ்கொயர்னா இங்கே 2ஆல் வகுத்துட்டு ஸ்கொயர் பண்ணியிருக்கிறோம். பின்னா r/2l, அதை ஸ்கொயர் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஒமேகா ஸ்கொயருங்கிறது கே ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஆர் இஸ் வெரி ஸ்மாலாக இருந்ததுன்னா, இது ரொம்ப ரொம்ப ஸ்மாலாக இருந்ததுன்னா அது டேர்ம் இருக்காது. அப்படி இருக்கிறப்ப ஒமேகாங்கிறது 1/√LC. இது ஆசிலேட் ஆகிறப்ப ஆர் கம்மியாக உள்ள சர்க்கியூட்டில் அந்த ஆசிலேஷனுக்குள்ள ஃப்ரீக்வன்சி என்னங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்போ இதுக்கு அப்புறம் வந்து படம் போட இருக்கிறோம். நான் கொஞ்சம் சிம்பிளாகவே சொல்லிடுறேன். 3 டிஃப்ரெண்ட் கேசஸ் இருக்கு. இந்த 3 டிஃப்ரெண்ட் கேசஸ்க்கும் படம் போடணும். படம் போட்டு இதை ரொம்ப டீட்டெயிலாக நான் நடத்தலான்னு தான் நான் நினச்சேன். இதை நடத்தினா இந்த படம் போடுறதுக்கே 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நடத்தணும். எக்ஸலில் போட்டு ஒவ்வொன்றா போட்டு ஒவ்வொரு டேமாக போட்டு எப்படி எப்படிலாம் வருது, எப்படி எப்படிலாம் மாறுதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா அதுக்கே 1 மணி நேரம் பிடிக்கும். ஸோ நம்ம சிலபஸை இப்போதுக்குள்ளே முடிக்க முடியாது. அப்புறம் அடுத்த செமஸ்டர் முடிக்கிற மாதிரி ஆகிப்போம். அதனால் இதை படம் போடுறத வந்து கொஞ்சம் சிம்பிளாகவே சொல்கிறேன், புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் சொல்கிறேன். நான் எக்ஸாக்சிஸில் டி ஆக்சிஸ் டைம் மாறிக்கிட்டே போகுது. அதில் எக்ஸ் ஆக்சிஸு, சார்ஜ் வந்து ஒய் ஆக்சிஸ், கெப்பாசிட்டியில் உள்ள சார்ஜ் வந்து ஒய் ஆக்சிஸில் போடுறோம். இப்போ ஒரு முதல் கேஸை நான் எடுத்து பேசுகிறேன். முதல் கேஸில் வந்து இப்போ படம் போட விரும்புகிறேன்னு வச்சுக்கோயேன். இது என்ன சார் இவ்வளோ பெரிய காம்ப்ளிகேஷனாக இருக்குது, இதை எப்படி புரிந்து கொள்வது, படம் இப்படி தான் வரும்னு எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன். என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை உங்களை கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு டேர்ம் வாங்களேன். இந்த ஒரு டேர்ம் இ பவர் மைனஸ் சம்திங் இன்டு டீன்னு வருது. இ பவர் மைனஸ் டீனா இப்படி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். சார்ஜ் டிகிரி சாரப்போ பார்த்துக்கிறோம். இ பவர் மைனஸ் சம்திங் இன்டு டீன்னு இருந்ததுன்னா குறைஞ்சிக்கிட்டே வரும். ஈங்கிறது 2 பாயிண்ட் சம்திங். ஸோ அதில் பவர் வந்து குறைஞ்சிக்கிட்டே போச்சு அப்படின்னா, பவரில் மைனஸில் இருக்கிறப்ப அப்போ வந்து இது குறைஞ்சிக்கிட்டே போகும். இ பவர் மைனஸ் எக்ஸ் வந்து இப்படி குறைந்து கொண்டே போகும். மேலேருந்து கீழே நோக்கி இ பவர் மைனஸ் டீனா குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ இது இ பவர் மைனஸ் டி தான். ஸோ இந்த ஃபங்க்ஷன் குறைந்து கொண்டே போகுது டைம் ஆகிறப்ப. இதை ஒரு கான்ஸ்டண்டால் பெருக்கிறப்ப அஸ் அ ஹோல் இவன் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகிறான். இது குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஃபேக்டரை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இது ப்ளஸில் இருக்குது. ஸோ இது ப்ளஸில் இருக்கிறதுனால இந்த டேர்ம் வந்து டைம் ஆக என்ன ஆகுது, கூடிக்கிட்டே போகுது. இது குறைஞ்சிக்கிட்டே போகுது, இது கூடிக்கிட்டே போகுது. அப்போ இந்த ரெண்டும் சேர்த்தா என்ன ஆகுது தெரியாது. கூடிக்கிட்டு போகுதா குறைஞ்சிக்கிட்டு போகுதா அப்படிங்கிறது தெரியாது. அப்போ இதுக்கு படம் எப்படி சார் வரையுது அப்படின்னா, இவனுடைய ஹெல்ப்பை கொஞ்சம் நம்ம வாங்கிக்கொள்ளலாம். இந்த இ பவர் மைனஸ் பிடிங்கிறது என்ன ஆகுது, குறைஞ்சிக்கிட்டே போகுது. இ பவர் நெகட்டிவ்ல இருக்குது, இது குறைஞ்சிக்கிட்டே போகுது. இந்த ஒருத்தன் தான் ரொம்ப ட்ரபிள் பண்ணுறான். இவன் குறைஞ்சிட்டு போகிறான், இவன் குறைஞ்சிட்டு போகிறான், இவன் தான் கூட்டிகிட்டே போகிறான். ஆக மொத்தமாக பார்க்குறப்ப கூடுமா குறையுமாங்கிறது ஒரு குழப்பத்தில் இருக்கிறோம். ஸோ அதை சரியாக கண்டுபிடிப்பதற்கு, சரியாக ஆராய்ச்சி பண்ணுவதற்கு இது கூட பெருக்கும். இ பவர் மைனஸ் பிடியும் இ பவர் இதையும் பெருக்கணும்னா இ பவர் மைனஸ் பிடி ப்ளஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர் டின்னு வரும். ஸோ இ பவரில் மைனஸ் பிடி ப்ளஸ்ஸு இ பவர் காமன் எடுக்கிறப்ப இ பவர் மைனஸ் டி ப்ளஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர் டின்னு இருக்கும். ரெண்டுமே டீயை காமன் எடுக்கிறப்ப
இந்த மைனஸ் பிங்கிறது பெரிய நம்பராக இருக்கும், அதாவது நியூமரிக்கலாக. பி ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயருக்கு ரூட் எடுக்கிறப்ப அது சின்ன நம்பராக இருக்கும். ஏன்னா பி ஸ்கொயருக்கு மட்டுமே ரூட் எடுத்தால் பின்னு வரும். பி ஸ்கொயர் கூட ஒரு நம்பரை கழிச்சிட்டு ரூட் எடுத்தோம்னா அது பியை விட சின்ன நம்பராக இருக்கும். இந்த ஐடியா தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. பியையும் இதையும் கம்பேர் பண்ணுறோம். டயத்தெல்லாம் விடு, நியூமரிக்கலாக மைனஸ் எல்லாம் விடு. நியூமரிக்கலாக பி பெருசா, இந்த ரூட்டில் உள்ள பி ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர் பெருசா? இந்த ரூட்டில் உள்ள பி ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர் சிறுசு. ஏன் சிறுசுன்னா பி ஸ்கொயர் கூட ஏதோ ஒரு நம்பரை கழிச்சிட்டு அதுக்கு ரூட் எடுக்கிறப்ப அது பியை விட சின்ன நம்பர் ஆகிடும். பாசிட்டிவ் நம்பர்ஸாக இருக்கிறதுனால பியை விட சின்ன நம்பர் ஆகிடும். ஸோ பாசிட்டிவ்ல உள்ளது சின்ன நம்பர், மைனஸில் உள்ளது பெரிய நம்பர். அப்போ மைனஸ் தான், இந்த ரெண்டையும் கூட்டினா என்ன ஆகும்? நெகட்டிவ் நம்பர் ஆகிடும். ஸோ இது இ பவர் மைனஸ் பிடி தான். இதையும் பெருக்கிறப்ப இ பவர் நெகட்டிவ் ஆஃப் சம்திங் தான் வருது. இதையும் பெருக்கிறப்ப இ பவர் நெகட்டிவ் ஆஃப் சம்திங் தான் வருது. ஸோ இ பவர் நெகட்டிவ் ஆஃப் சம்திங் தான் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஃபேக்டரையும் நீங்கள் மறந்து விடலாம். பெருக்கி வந்தாலும் இ பவர் மைனஸ் ஆஃப் சம்திங் டி தான் வரப்போகுது. இதையும் பெருக்கி வந்தால் இ பவர் மைனஸ் டி சம்திங் தான் வரப்போகுது. ஸோ அஸ் அ ஹோல் இ பவர் மைனஸ் சம்திங் இன்ட்டு டி தான் வரப்போகுது. ஸோ படம் போடுவதற்கு இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதை வந்து ஃபார் த டைமிங் இக்னோர் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதை ஏதோ ஒன்று மாதிரியே சும்மா நினச்சிக்கோயேன். ஸோ இ பவர் மைனஸ் பிடினா குறைஞ்சிக்கிட்டே வரும். அதில் மைனஸால் முன்னாடி பெருக்கிருக்கோம், அப்போ கூடிக்கிட்டே வரும். இ பவர் மைனஸ் டிங்கிறது இப்படி இருந்ததுன்னா மைனஸ் இ பவர் டிங்கிறது இப்படி இருக்கும். ஏன்னா அதனுடைய நெகட்டிவ், ஒவ்வொன்றுக்கும் நெகட்டிவாக போகிறப்ப. ஸோ இது கூடிக்கிட்டே வரக்கூடிய டேம். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ அஸ் அ ஹோல் இங்கேருந்து இங்கே வர மொத்தமாக பார்த்தோம்னா இது கூடிக்கிட்டே வரும். ஆனால் இந்த இ பவர் கூடிக்கிட்டே போயிட்டு இன்ஃபினிட்டியெல்லாம் ஒன்றே ஆகிடாது. கூடிக்கிட்டே இந்த டேர்ம் ஃபுல்லாகவே கூடிக்கிட்டே வரக்கூடியது. இனிஷியலாக டைம் வந்து 0வாக இருக்கிறப்ப இது ஒரு சம்திங்னு இருக்கும். இதில் அஃப்கோர்ஸ் எல்லாத்தையும் பெருக்கி பார்க்குறப்ப வேறு வரும், 0ன்னு வரும். அதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். டி ஈக்குவல் டு 0ங்கிறப்ப கியூ வந்து 0வாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டு உண்மையானது. டி வந்து இன்ஃபினிட்டி ஆகிறப்ப என்ன ஆகும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், கியூ நாட் ஆகிடும். ஸோ அந்த பாயிண்ட்டும் உண்மையானது. ஸோ இது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. இது அஸ் அ ஹோல் மைனஸோட சேர்த்து இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகக்கூடியது இது சொல்லுது. ஸோ இதை விட சேர்றப்ப வந்து இது ஒரு இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். இனிஷியலாக உள்ள வேல்யூ வந்து 0, ஃபைனலாக உள்ளது கியூ நாட். அது இனிஷியல் கண்டிஷன் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது அப்படி எக்ஸ்பொனன்ஷியலாக இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஃபங்க்ஷன் தான். எப்படி நம்ம growth பார்த்தோமோ அதே இன்க்ரீசிங்கில் உள்ள ஃபங்க்ஷன் தான். ஸோ ஒன்றாவது மட்டும் நம்ம படம் போட்டோம்னா எப்படி ஏற்கனவே எல்ஆர் growth, கியூஆர் growth, கியூசி growth எல்லாம் போட்டோம்ல, அதே கர்வு தான் கேஸ் 1. சார் இந்த கேஸ் 2 கொஞ்சம் வச்சுருப்போம், புக்லேயும் விட்டான். நம்ம இதில் வந்து நிறையா கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம். அது பிறகு நான் சொல்கிறேன் எப்படி படம் வரையணுன்ட்டு. கேஸ் 3 படம் வரையலாம். நல்லா இதிலையும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணியே நம்ம சொல்லலாம். சைன் ஆஃப் சம்திங்னு இருந்ததுன்னா சைன் டின்னு இருந்ததுன்னா இப்படி சைன் கர்வு மேலே எங்கேயும் ஆசிலேட் ஆகும். சைன் ஒமேகா டி ஒமேகா கூட சேர்றப்ப என்ன ஆகும்னா அது ஃப்ரீக்வன்சி வந்து ஃப்ரீக்வெண்ட் ஆசிலேட் ஆகும், குயிக் ஆசிலேட் ஆகும். சைன் ஒமேகா டிங்கிறது ப்ளஸ் ஆல்ஃபாங்கிறது ஒரு கட்ட வேறுபாடு. இதில் எக்ஸ்ட்ராவா சேர்றப்ப என்ன செய்யும், அந்த சைன் கர்வு இப்படி கொஞ்சம் லெஃப்டில் முன்னாடியே ஆரம்பிக்கும். ஸோ சைன் ஒமேகா டி ப்ளஸ் ஆல்ஃபாங்கிறது சைன் கர்வு தான், கொஞ்சம் முன்னாடி ஆரம்பிச்சு சைன் கர்வு தான். ஸோ இது சைன் கர்வு தான். இது வந்து வேகமாக ஆசிலேட் ஆகும், இதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறது சொல்லுது, அவ்வளோதான். அஸ் அ ஹோல் இட் இஸ் சைன் கர்வ். ஆம்பிளிடியூடு யூனிஃபார்மாக இருக்கும். ஆம்பிளிடியூடு என்ன இருக்கும்னா இதுதான் ஆம்பிளிடியூட் ஆகுத கர்வ். இந்த இ பவர் மைனஸ் பிடி இல்லைன்னா ஆம்பிளிடியூடு வந்து Q0 K/ω இருக்கும். ஆம்பிளிடியூட்னா என்ன, அந்த சைன் கர்வ் இப்படி போகுதுன்னா அது ஈக்குலிபிரியத்திலிருந்து கீழே இருந்து மேலே எவ்வளோ இருக்குதோ அதான் ஆம்பிளிடியூடு. ஸோ அந்த ஆம்பிளிடியூடு யூனிஃபார்மாக இருக்கும் Q0 K/ω இருந்தா. ஆனால் இங்கே எக்ஸ்ட்ராவா இ பவர் மைனஸ் பிடின்னு ஒரு டேர்ம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இந்த பையன் ஏற்கனவே குறைஞ்சிக்கிட்டே போவான்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அதனால் இந்த சைன் கர்வு என்ன ஆகும் அப்படின்னா ஆம்பிளிடியூடு குறைஞ்சிட்டே போகும். இப்போ இப்படி ஆசிலேட் ஆகுது, அப்படி குறைஞ்சி தான் டேம்ப்டு ஆசிலேஷன் குறைந்து கொண்டே போகக்கூடியது இது சொல்லுகிறது. அது கூட ஒரு Q0 ஆட் பண்ணுறப்ப ஈக்குலிபிரியம் பொசிஷன் 0ல் இருக்காது. இங்கே Q0ங்கிற ஒரு இடத்துல வந்து ஆசிலேட் ஆகும். அப்படி இதாக இருக்கு பாருங்க.
ஸோ இது இப்படி வந்து ஆசிலேட் ஆகுது, இப்படியே ஆசிலேட் ஆகுது, குறைஞ்சிக்கிட்டே போகுது ஆம்பிளிடியூடு. இது வந்து ஈக்குலிபிரியம் மிஷன் வச்சுக்கோங்களேன். ஆம்பிளிடியூடு முதல்ல ஜாஸ்தியாக இருந்தது, குறைய வைக்கிறது இந்த பையன் தான், e⁻−pt தான். ஆக இது என்ன ஆகுது, இங்கேருந்து இங்கே வர்றப்ப கொஞ்சம் ஆம்பிளிடியூட் குறைஞ்சிருக்கு, இங்கேருந்து இங்கே போகிறப்ப கொஞ்சம் ஆம்பிளிடியூட் குறையுது, இதுலேருந்து இங்கே போகிறப்ப இன்னும் குறையுது, இதில் இன்னும் குறையுது, இன்னும் குறையுது, இன்னும் குறையுது, இன்னும் குறையுது, இன்னும் குறையுது, குறைஞ்சிட்டே போய் ஈக்குவலாக அப்படி கான்ஸ்டன்ட் ஆகுது. ஸோ இதுதான் இந்த கேஸ். இது டேம்ப்டு ஆசிலேஷன். டேம்ப்டு ஆசிலேஷன்னா ஃப்ரீ ஆசிலேஷனுங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏர் இருக்குது, ஏர் எதுவுமே இல்லை, ஸ்ப்ரிங்கில் வந்து ஃப்ரிக்ஷன் எதுவுமே இல்லை, இந்த மாதிரியில் ஒரு ஸ்ப்ரிங்கில் ஒரு கல்லை கட்டி தொங்கிட்டு ஆசிலேட் பண்ணோம்னா இப்படி தான் ஆசிலேட் ஆகும். அல்லது பெண்டில் ஆசிலேட் பண்ணோம்னா யூனிஃபார்மாக ஆசிலேட் ஆகும் மேலேயும் கீழையும். ஃப்ரிக்ஷன் இருக்கிறப்ப என்ன ஆகும், ஏர் மீடியம் இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஆம்பிளிட்யூட் கொஞ்சம் கொஞ்சமாக ஆசிலேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி ஆசிலேட் ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அப்படி நின்றுடும். அதை தான் இது சொல்லுவோம். இது வந்து ஓவர் டேம்ப்டு, இது டேம்ப்டு ஆசிலேஷன், இது ஓவர் டேம்ப்டு. இது வந்து கேஸ் 3. மூணாவது கேஸும் ஃபர்ஸ்ட் கேஸ் தான் போட்டுக்கிறோம். இது டேம்ப்டு ஆசிலேஷன். ஃப்ரீ ஆசிலேஷனா சைன் கர்வ் மட்டும் இருக்கும். அந்த ஆம்பிளிட்யூடு கம்மியாயிட்டே போனோம்னா அது டேம்பிங் இருக்குது. டேம்பிங்னா ஏதோ ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே ஃப்ரிக்ஷன் இல்லையா சார், இங்கே ஓவரா ஃப்ரிக்ஷன் இருக்குது, ஆசிலேஷனே இல்லை. ஸோ அப்படியே இப்போ ஒரு பெண்டில் இருக்குதுங்க, ஒரு பெண்டில் வந்து தாரில் ஒரு தார் உள்ளது, நல்ல தாரோ அல்லது ரொம்ப ஃப்ரிக்ஷன் அதிகமாக உள்ள ஒரு லிக்விட் இருக்குது, தாருன்னே வச்சுக்கோங்களேன். அந்த தாருக்குள்ள ஒரு பெண்டலத்தை போட்டு ஆசிலேட் ஆனால் இழுத்து விட்டினா என்ன ஆகும், இழுக்க முடியுதுன்னு வச்சுக்கோங்க, இழுத்து விட்டினா அப்படி எந்த இடத்துல இழுத்து விட்டி அப்படியே நிற்கும், மீண்டும் பழைய நிலையை அடையாது, ஆசிலேஷன் இருக்காது. இது வந்து ஆர்டினரியாக ஏர்லேயே நடக்கக்கூடிய அதில் உள்ள லிட்டில் ஃப்ரிக்ஷனே ஆம்பிளிட்யூடை குறைச்சிட்டே போகுது. இந்த ரெண்டாவது உள்ளது என்னங்கிறத படம் மூலமாக ஈஸியாக போட்டலாம், இவங்க ரெண்டு பேரையும் வைத்துக்கொண்டு. இது மூணாவது கேஸு, அதாவது b² வந்து லெஸ் தேனா k² இருக்கிறப்ப இது வந்துச்சு, b² கிரேட்டர் தேன் k² இருக்கிறப்ப இது வந்துச்சு, இது b² ஈக்குவல் டு k² இருக்கிறப்ப ரெண்டாவது கர்வ் வரும். இது இந்த ரெண்டுக்கு இடையில வரும், இது ரெண்டுக்கு இடையில உள்ள கர்வு தான் இது வரும். கர்வு நீங்கள் மற்றபடி நீங்கள் அல்லது ரொம்ப டீட்டெயிலாக எனக்கு அதே மாதிரி ஆராய்ச்சி பண்ணி சொல்லுங்கன்னா நான் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. இந்த கர்வு வந்து போடுறது ரொம்ப சிம்பிள். இதுக்கும் இடையில இருக்கும், ஆசிலேஷன் ஆயிருக்காது, இப்படியே ரொம்ப நேரம் அப்படி போய் இழுத்துருக்காது. ஸோ இதை மாதிரி இங்கே வந்து இப்படி நிற்கும். ஸோ இது வந்து கேஸ் 2. கேஸ் 3 மூணாவது கேஸுக்கு வந்து டேம்ப்டு ஆசிலேஷன். கேஸ் 1 ஓவர் டேம்ப்டு, இது ஜஸ்ட் டேம்ப்டு, அதுக்கு வந்து கிரிட்டிக்கலி டேம்ப்டு. இதுக்கு பேர் கிரிட்டிக்கலி டேம்ப்டு. இது கிரிட்டிக்கலி டேம்ப்டு, இது ஓவர் டேம்ப்டு, இது டேம்ப்டு ஆசிலேட்டரி. சரி சார், இருந்தாலும் நான் மேத்ஸில் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்க, இது எப்படி சார் கூடும் குறையுமா, இது வந்து இது ஒரு கூடக்கூடியது, இது வந்து ஒரு குறையக்கூடியது, இதையும் பார்க்குறப்ப எப்படி சார் இது குறையுது, மைனஸ் இருக்கிறப்ப எப்படி சார் கூடுறது அப்படிங்கிறத கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு புரிந்து கொண்டதை நான் சொல்கிறேன். e⁻−bt குறையக்கூடியது, 1+bt t கூட கூடக்கூடியது. ஸோ இவனையும் பார்க்கணும், கூடுமா குறையுமா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இது பாலினாமியல் ஃபர்ஸ்ட் ஆர்டரில் இருக்குது, டீல பவரில் 1 இருக்குது, இவனில் e⁻t பவரில் என்ன இருக்குன்னா எல்லாமே இருக்குது. ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், e⁻x நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா 1 + x + x² + x³ + x⁴ எல்லாமே இருக்கு பாருங்க. அப்போ ஹையர் டேர்மாக போக போக சிம்பிளாக இருக்கிறத விட்டுட்டு ஹையர் பவர்ஸுக்கு போகிறப்ப அந்த அதிகமான பவர் உள்ளது தான் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ இவன் ஒரு பவரில் உள்ளவன் தான், இவனுக்கு ஏகப்பட்ட பவர் இருக்கு. ஸோ அதிக பவர் உள்ளவன் தான் கான்ட்ரிபியூஷன் அதிகமாக கொடுப்பான். ஸோ இவனுடைய கான்ட்ரிபியூஷன் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது அஸ் அ ஹோல் குறைஞ்சிக்கிட்டே வரும், மைனஸ் இருக்கனால கூட்டிகிட்டே போகுது. இனிஷியலாக 0, ஃபைனலாக Q0. ஸோ இந்த மாதிரி வருது. ஓகே, நம்ம இன்னைக்கு இதோட முடித்து கொள்ளலாம். இன்னைக்கு நடத்தினதை நல்லா தரவாக புரிஞ்சுக்கோங்க. நான் இதை வீடியோவாகவும் போடுறேன், நீங்கள் வீட்டில் போய் டெரைவ் பண்ணிடுங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை டெரைவ் பண்ணிவிடுங்க. பக்காவாக நீங்கள் டெரைவ் பண்ணி வச்சுருந்தால் மட்டுமே நெக்ஸ்ட் கிளாஸு இதெல்லாம் வந்து உங்களாலேயே பண்ணிட முடியும். அதனால் நம்ம இதோட நிறுத்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ.